Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் வசந்த் அத்தியாயம் 6. நாளை காலை கிளம்புறதுக்குள்ள நீ ஒரு பேராசிரியரை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றான் கணேஷ். இதோ இப்போவே வசந்த் பேராசிரியை பார்ப்பதை விட அவள் மகள் தரிசனத்தில் ஆர்வம் உள்ளவன் போல தெரிந்தான். விசில் அடித்துக்கொண்டே தலைவாரி கொண்டான், அதாவது கலைத்து கொண்டான். கணேஷ் அவனை சுவாரஸ்யமாக பார்த்து, காதல்னா நடுராத்திரியில் தலைவாரிப்பாங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் என்றான். இல்லை பாஸ், போகிறப்போ கொஞ்சம் பர்சனாலிட்டியாக போகலான்ட்டு தான். போ ஒழி, நடுராத்திரிக்குள்ளே திரும்பி வந்துடு. திரும்பி வர குஷியாக ஒரு கேப்ரே அருண்ட ஒரு பாப்பா துள்ளி விளையாடுதான். ஏய், ஒழுங்காக வீடு வந்து சேரு. வசந்த் பேராசிரியரின் வீட்டை அடைந்தபோது 10 மணி இருக்கும். வாயில் கதவின் பொத்தானை கொஞ்ச நேரம் அழுத்திய பின் உள்ளே பால் சோற்று விசுவாச பாமரேனியன் வள் என்று ஒரு முறை சாஸ்திரத்துக்கு குறைத்தது. யாரு என்று தூக்க குரல் கேட்டது. நான் தான் சார், வசந்த். எந்த வசந்த்? இருக்காங்களா என்ன? கதவு தரேங்க சார். உங்களுக்காக கடிபட்டு வந்திருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம், இப்போ கதவை திறக்கிறதில்ல. இந்த முறை இனியாவின் குரல். இனியா, இது அநியாயம் என்றான். காலையில் பேசலாம்லாம். இனியாவின் குரலில் ஏன் இந்த ஐஸ் என்று வசந்துக்கு புரியவில்லை. என்னை உள்ள கூட்டு வச்சுக்கிட்டு திட்டக்கூடாதா? கெட் அவுட் யூ பாஸ்டர்ட் என்று பேராசிரியர் வெடித்தார். ஹாஷ் வேர்ட் சார், உங்களுக்காக திருக்கப்பட்ட கை இன்னும் வலிச்சிட்டு இருக்கே. மௌனம், அப்புறம் பேச்சே இல்லை. வசந்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டது. மெல்ல அந்த வீட்டை சுற்றி பின்புறம் குழாய் அடிக்கு வந்தான். துணி துவைக்கும் கல்லின் மேல் ஏறி பார்த்தான். உள்ளே சமையலறை தெரிந்தது. ஹால் வெளிச்சத்தில் தெரிந்தது. வெளிச்சத்தில் 3 பேர் தெரிந்தார்கள். 3 பேர். 3ஆம் அவன் முதுகு மட்டும் தெரிந்தது. இனியாவும் பேராசிரியரும் அந்த முதுகுக்கு உரியவனை சற்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். போயிட்டானா பாரு என்று அதட்டினான். இனியா எதிர் ஜன்னலில் எட்டி பார்த்து, போயிட்டான் என்றாள். நல்லா ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் நல்லா தான் ஞாபகம் இருக்கு. அப்போ நான் வரட்டுமா? குழந்தை, அப்பா உடம்பை பார்த்துக்கோ. அனாவசியத்துக்கு அடிக்கடி பற்ற போகிறாரு. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க என்றாள் இனியா. இப்போது அந்த 3ஆம் மனிதன் பக்கவாட்டில் தெரிந்தான். காலையில் அந்த ராமலிங்கம் கோஷ்டியில் பார்த்த முகமாக இருந்தது. அவள் வாயிற்கதவை திறந்து வெளியே சென்று சற்று தூரத்தில் மரத்தடியில் நிறுத்தி வைத்திருந்த மொபைக்கை உதைத்து புறப்பட்டாள். வசந்த் மறுபடி வாயிற்கதவுக்கு வந்து பெல் அழுத்தினான். யாரு? சார், மறுபடியும் வசந்த். நீ இன்னும் போகலையா? இப்போ கதவை திறக்கலாம்ல? சற்று நேரம் யோசனைக்கு பின் கதவு திறந்தது. ஏன்பா, உங்களுக்கெல்லாம் வேறு விவஸ்தையே கிடையாதா? பயப்படாதீங்க, கோவிச்சுக்காதீங்க. வசந்த், சட்டுன்னு உள்ளே வந்துடுங்க என்றாள் இனியா. தேட்ஸ் தி கேர்ள். உங்களுக்கு என் உதவி தேவை, ரைட்? வசந்த் உள்ளே நுழைந்து, உட்கார சொல்லாட்டாலும் பரவாயில்ல, உட்கார்ந்தே தீர்றேன் என்றான். சொல்லுங்கள், அந்த ஆளை ஏன் பயமுறுத்திட்டு போகிறான்? பேராசிரியர் தலையை அழுத்தி பிடித்து கொண்டு சற்று நேரம் மௌனத்துக்கு பிறகு, தெரியாதனமா வெட்டி வம்பில் மாட்டிக்கிச்சாச்சு. சாரி வசந்த், முதல்ல கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன். கட்டுரை கிடச்சிதா? காலையில் அங்கே போயிருந்தியா? கேட்காதீங்க, போனேன். அடி உத வாபஸ், அவ்வளோதான். விட்டுட்டா என்றாள் இனியா. டானா யூஸ் பண்ணாத, வலிக்குது. வசந்த், கட்டுரை போனால் போகுது, விட்டுரு. விஷயம் ரொம்ப தீவிரமாயிடும் போல இருக்கு. இப்போ வந்தானே அந்த ஆள் யார் தெரியுமா? காலையில் வந்தான் சார், என் சுண்டு வரல மடக்குனா. அந்த ராஜராஜன் கிணத்துல என்னவோ இருக்குது. இப்போ வந்தவன் என்ன சொல்லிட்டு போகிறான் தெரியுமா? கொஞ்ச நாளில் அவங்களுக்கு கட்டுரையை திருப்பி கொடுப்பாங்களாம். அது வரைக்கும் அதை பற்றி யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாதான். லிட்டர் பளபளன்னு கத்தியை காமிச்சான் வசந்த். அப்பா கழுத்துக்கிட்ட லேசாக கீறி காட்டினா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது வசந்த். அவங்கெல்லாம் யார் என்றாள் இனியா. அவள் வதனத்தில் பயரத்தம் பாய்ந்து இன்னும் சிவப்பாகி இருந்ததில் வசந்தின் டயஸ்டாலிக் ஒரு 10 பாயிண்ட் எகிரி இருந்தது. இனியா, கொஞ்சம் அப்பாவில் ஒத்தி நின்னுக்கா. அப்பா கிட்ட சீரியஸாக பேசணும். ஐயா, உங்களால் அந்த ராஜராஜன் கிணத்தை அடையாளம் கட்ட முடியுமா? ஏன், எதுக்கு? பொடி நடையா அங்கே போயிட்டு வந்துடலான்ட்டு பாஸ் யோசனை சொன்னார். வேண்டாம்ப்பா, ஏதாவது விபரீதமாயிடும்.
நாங்கள் விபரீதத்திலே கையளம்புறோங்க சார், நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள். உக்கல் எக்கல் வட ஆற்காடு மாவட்டத்தில். செங்கல்பட்டு மாவட்டம் இல்லையா? இல்லை. அது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு படம் வரைஞ்ச பாகங்களை குறிக்க முடியுமா உங்களால்? முடியும். முதல்ல அதை செய்யுங்க. அது வரைக்கும் உங்கள் டாக்டரை விசாரிக்கிறேன். என்ன இனியா கொஞ்சம் ஆடிப்பட்ட போல இருக்க? பயப்படாத, இவங்கெல்லாம் சுண்டைக்காய்க்கு பசங்க. அப்பா, அந்த கிணத்துல என்ன தான் இருக்குது? இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சவரை அது வெறும் பாழ் கிணறு. திடீர்னு இவ்வளோ பேருக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னே புரியல. நீங்கள் அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? பார்க்காம தீசிஸ் எழுத முடியுமா? என்னையா கேள்வி இது? கோச்சிக்காதீங்க சார், இப்போல்லாம் ட்ராமா நோட்டீஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு கேள்வி, அதனால தான் கேட்டேன். 6 வருஷம் ரிசர்ச் பண்ணையா ஒரு வெள்ளைக்கார கூட பாழுங்கணத்து மேலேயா? கில்லாடி சார் நீங்கள். கிணறு மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸு. அடடா! வைத்தியநாத சுவாமி கோவில், மாரவர்மன், திரிபவீர பாண்டியன், சகலலோல சக்கரவர்த்திண்ணன். ஈஸி பளிங்கு மாதிரி புரியுது. எனக்கு வேண்டியது ஒரு சின்ன மேட்ரு. அந்த இடத்துக்கு என்ன போல ஒரு பாமரன் போக வழி, அவ்வளோதான். தரேன். பேராசிரியர் காகிதத்தில் வரைபடம் போல துவங்க வசந்த் இனியாவிடம் தன் கையை காட்டி, எப்படி கன்னி போயிருக்க பாரு, காலையில் பட்ட தர்ம அடி எல்லாம் அந்த கட்டுரையை தேடிட்டு போனப்போ ஏற்பட்ட விழுப்புண்கள் என்றான். உனக்கு என்ன 3 இன்ச்சு, எனக்கு என்ன வலி தெரியுமா? இனியா சைகையில் அப்புறம் என்றாள். பேராசிரியர் ஏதோ குறிப்புக்காக அடுத்த அறைக்கு செல்ல உடனே வசந்த் உயிர் பெற்று, இத்தனை நேரம் உங்கள் அப்பா கடித்தார், காலையில் உங்களுக்காக உதப்பட்டேன், 3 இன்ச்சில் 1வது கன்னத்தில் கொடுத்தானு நீயே என்றான். வசந்த் அவளுக்கு மிக அருகில் வந்து விட்டான். இனியா அவனை ஒரு முறை வாசனை பார்த்துவிட்டு மூக்கால் சின்னதாக அவன் மூக்கை உரசிவிட்டு அவன் மார்பில் கை வைத்து தள்ளிவிட்டு அகற்றினாள். இது போதும், 2 நாளைக்கு தாங்கும். பேராசிரியர் வந்து, இதில் எல்லாம் குறித்து கொடுத்துருக்கேன். எனக்கு என்னவோ இவங்களுக்கும் சரித்திரத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தோணுது. எதுக்காகன்னு தான் தெரியல சார், தெரியல என்றார். அவங்க ஏதோ ஒரு கெட்ட காரியத்துக்காக கோஷ்டி அங்கே போயிருக்காங்க. என்ன காரியம்னு கண்டுபிடித்தால் எங்கள் காரியம். வரேன் சார், வரேன் இனியா. வசந்த் தீர்மானத்துடன் திரும்பி செல்லும்போது ஒமர் கயாம் என்கிற ரெஸ்டாரண்ட்டில் வாசல் இழுத்து மூடப்பட்டு உள்ளே திடும் என்று காபரே இசை வழிந்தது. வெளியே கலாட்டாவை எதிர்பார்த்து 1-2 தாட்டியான தர்வான்கள் காவல். வசந்த் அந்த மர நிழலில் பைக்கை மறுபடி பார்த்தான். என்ன பிரதர், ஷோ நடக்குதா? வசந்த் தந்த ரூபத்தை துவாரபாலகன் பற்றி கொண்டு கதவை தேவைக்கு உட்பட்ட அளவு திறந்து அனுமதித்தான். சங்கீதம் கலந்த புகைப்படலம் தாக்கியது. பூராவும் ஆண்கள் கூட்டம். அவர்கள் ஊடே லாவண்யா என்று பெயரிடப்பட்ட ஒரு சேலம் லோக்கல் ஜிகினாக்களை ஒவ்வொன்றாக உதறிக்கொண்டிருக்க வசந்த் மொபைல் ஆசாமியை தேடினான். இருட்டில் அடையாளங்கள் கரைந்திருந்தன. லாவண்யா ஒரு சுற்றி ஒரு 1/2 ஹெக்டேர் முதுகை காட்டினாள். ஆர்கெஸ்ட்ரா கைவசம் இருக்கும் வாத்தியங்களை எல்லாம் துவம்சம் பண்ணி முடித்து கடைசி நேர உம்பப்பாவில் விளக்கணைவதற்கு ஒரு கணம் முன்னால் அந்த பெண்ணின் மார்ப விளக்கணைந்தது. மற்ற விளக்குகள் மறுபடி மலர்ந்தபோது மேடை காலியாகி இன்டர்வல் விட்டிருந்தார்கள். வசந்த் சுற்றிலும் பார்த்தான். அவனை காணோம். யாரை பார்க்குறீங்க பிரதர்? வசந்த் சட்டென்று திரும்ப, சாட்சாத் அவன்தான், மொபைல் தடியன். அட நீங்களா? காலையில் சந்தித்தோம்ல, அப்போ அதிகம் உங்கள் கூட பேச முடியாமல் போச்சு, சந்தர்ப்பம் சரியா இல்லை. என்ன சாப்பிட்றீங்க? என்னவா ஒன்று ஜோக்கடிக்கிறீங்களா? ஏய், உனக்கு எவ்வளோ தெரியும்? வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்து, அண்ணாக்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? கிட்ட வாங்கோ, காதோடு சொல்கிறேன் என்றான். அந்த மூர்க்கன் காதை காட்ட வசந்த், எல்லாம் தெரியும் என்றான். அப்போது என்ன செய்கிறதா உத்தேசம்? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதே. வசந்துக்கு அவன் என்ன கேட்கிறான், என்ன பதில் சொல்கிறோம், 2 விஷயங்களும் குண்ஸாக இருந்தன. பிரதர், உனக்கு ஒரு சுவாரஸ்யமான பெண்ணை சந்திக்க விருப்பமா? பிரதர், அதை விட முக்கியமான சந்தோஷமான காரியம் இருக்க முடியுமா? அப்போது உள்ளே வர்றீங்களா? தொடரும்.